on alternative Wednesdays to study the book of Colossians, the letter of Paul to the Colossians. குறிப்பா நான் ஜாஷுவாவுக்கும் குட் நியூஸ் மெசஞ்சர்ஸ்க்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த முயற்சியின் மூலமா நானே பல காரியங்களை படித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். குறிப்பா இந்த கொலோசையருக்கு எழுதின நிருபத்தை நான் பொதுவா ரொம்ப அவாய்ட் பண்ணது உண்டு. கொஞ்சம் டஃப்பா இருக்குது, கொஞ்சம் மற்ற இது மாதிரி பிராக்டிக்கலா இல்லை, அந்த மாதிரியான ஒரு எண்ணம்லாம் எனக்கு இருந்துச்சு. நான் இதை படிச்ச பிறகு இது ரொம்ப அருமையான ஒரு நிருபம் என்பதை படித்துக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். நீங்களும் இதுல கலந்து கொண்டீங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் ஏறெடுக்கிறேன். இந்த நாளில நாம கடைசியான ஒரு நிகழ்ச்சிக்குள்ள வந்து விட்டோம். நான் டைரி எடுத்து பார்த்தேன். இதுல மொத்தம் இதுக்கு முன்னதாக 6 முறைகள் நாம கூடியிருக்கிறோம். இது 7வது முறை. இதோடு கூட இந்த நிருபத்தை நம்ம முடிக்க போகிறோம். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி. எனக்காக நீங்க ஜெபித்திருப்பீங்க. உங்களுக்கு என்னுடைய நன்றியை நான் ஏறெடுத்துக் கொள்கிறேன். இது கடைசியா இருப்பதனால 1ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம இது வரைக்கும் படித்தது வரைக்கும் உள்ளதை ஒரு சின்ன ஜிஸ்ட் மாதிரி நான் சொன்னா நல்லது என்று நான் நினைக்கிறேன். அதன் மூலம் கடைசியான பகுதிக்குள்ள போகிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொலோசையருக்கு எழுதின நிருபம் பவுல் அப்போஸ்தலன் ரோமாபுரி பட்டணத்துல அவன் இருக்கும்போது கிட்டத்தட்ட கிபி 62ஆம் ஆண்டு போல அங்கே ஒரு சிறையில இருக்கும் பொழுது அவன் எழுதின ஒரு கடிதம். இதே போலதான் எபேசியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், அதே போல பிலெமோனுக்கு எழுதின நிருபங்கள் எல்லாம் அவன் சிறைச்சாலைகள்ல இருக்கும் பொழுது எழுதின நிருபங்கள். இந்த 4 நிருபங்களும் பிரிசன் லெட்டர்ஸ், சிறைச்சாலையின் நிருபங்கள் என்று சொல்லப்படுகின்றன. ஆகையினால அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அல்லது ஒரு கஷ்டமான சூழ்நிலையில பவுல் அப்போஸ்தலனை ஆவியானவர் ஏவி எழுதியிருப்பாரானால் அது நமக்கு உண்மையிலேயே ரொம்ப அவசியமான தேவையான ஒரு நிருபம், நல்ல சத்தியங்களை அடங்கிய ஒரு நிருபமாகத்தான் கட்டாயமாக இருக்க வேண்டும். இந்த நிருபம் மற்ற நிருபங்களை விட மோஸ்ட் கிரைஸ்ட் சென்டர்ட் நிருபமாக இதை நம்ம பார்க்க முடியும். இத எப்பாப்ரா என்பவர் இந்த சபையை அவர் நிறுவியிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அவருடைய போதனைகளை கேட்டு பவுல் அப்போஸ்தலனுடைய உடன் ஊழியராக இருந்த எப்பாப்ரா மூலம் இந்த சபை நிறுவப்பட்டது. ஏன் இந்த கடிதத்தை அவர் எழுதி அனுப்பினார்? அதுக்கு 2 காரணங்கள் சொல்ல முடியும். ஒன்று, அங்கே நுழைந்து விட்ட சில தவறான போதனைகளை தடுத்து நிறுத்துவதற்காகவும் சரியான போதனைகளுக்குள்ளே அந்த விசுவாசிகள் வருவதற்காகவும் பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார். அதாவது பிற்காலத்திலே பின்பற்றப்பட்ட நாஸ்டிசம் என்கிற ஒரு தவறான கொள்கையினுடைய ஆரம்ப கட்டம், அந்த ஆரம்ப கட்டம் இந்த கொலோசையிலே தொடங்கி இருக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே கிறிஸ்துவுக்குரிய முதன்மையை கொடுப்பதற்கு பதிலாக கிறிஸ்துவோடு கூட பிற காரியங்கள் உங்களுக்கு தேவை. குறிப்பாக ஞானம் தேவை, சில வெளிப்பாடுகள் தேவை. இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. இப்படிப்பட்ட சில போதனைகள் அங்கே புகுந்து விட்டன. கிரைஸ்ட் பிளஸ் என்பது அதை அவர் தவறு என்று அவர் உணர்த்துகிறார். அதற்கு அவர் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய சுப்ரீமசி ஆஃப் த பர்சன் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து தான் எல்லாவற்றை விட மேலானவர் என்பதை அவர் காட்டுகிறார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற ரட்சிப்பு முழுமையானது, நீங்க அதுக்கு பிறகு வேற உங்களுக்கு ஒன்று தேவையில்லை என்பதையும் அவர் காட்டுகிறார். இப்படி அந்த தவறான போதனையை கூறிய தன்னுடைய கருத்துக்களை அவர் கூறிவிட்டு, இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நீங்க பெற்றிருப்பீங்களானா உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில பரிசுத்தமான கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று அவர் சொல்கிறார். முதல் 2 அதிகாரங்களிலேயும் அவர் சுப்ரீமசி ஆஃப் த பர்சன் ஆஃப் கிரைஸ்ட் பத்தி அவர் சொல்கிறார். கம்ப்ளீட்னஸ் ஆஃப் த சால்வேஷன் இன் கிரைஸ்ட் அதை பத்தி சொல்கிறார். 3ஆம் 4ஆம் அதிகாரங்களிலே பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லிவிங் பற்றி அவர் தன்னுடைய காரியங்களை சொல்லி, இன்றைக்கு நாம் பார்க்க போகிற தன்னுடைய உடன் ஊழியர்களை பற்றி அவர் விவரமாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். அவர் அப்படி செய்யும் பொழுது அவர் அந்த கொலோசையர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். எதற்காக ஜெபிக்கிறார்? நீங்கள் சரியான அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். கள்ள போதனைகளுக்கு, தவறான போதனைகளுக்கு நீங்க இடங்கூடாமல் சரியான அறிவு உங்களுக்கு வேண்டும்.
இரண்டாவது, நீங்கள் பாத்திரராய் நடந்து கொள்ள வேண்டும். அதாவது இப்ப ஏற்கனவே நம்ம சொன்னபடி அந்த சுப்ரீமசி ஆஃப் கிரைஸ்டும் அது போல ஹோலி லிவிங், இது ரெண்டும் நீங்க உங்க வாழ்க்கையில கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது ரெண்டும் உங்களுக்கு தேவையான வல்லமையால் நீங்கள் பலப்படுத்தப்பட வேண்டும். ஆகையினால அறிவினால் நிரப்பப்படவும், பாத்திரராய் நீங்கள் நடந்து கொள்ளவும், வல்லமையால் பலப்படுத்தப்படவும் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். இந்த சுப்ரீமசி ஆஃப் கிரைஸ்ட பத்தி அவர் சொல்லும்போது, இயேசு படைப்பிலே அவருடைய தன்மை, உயர்வான தன்மை. ஏன் அதை அவர் சொல்கிறார் என்றால், இந்த தவறான கொள்கைகளை கொண்டு வந்தவர்கள் உண்டாக்கப்பட்ட பொருட்கள், கிரியேட்டட் திங்ஸ், மேட்டர், அது ஈவில், அது பேட் என்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு இருந்தாங்க. அதை தொடாதே, இதை தீண்டாதே என்றெல்லாம் அவங்க பேச தொடங்கினாங்க. ஆனா பவுல் சொல்கிறார், ஆண்டவர் உண்டாக்கினது எல்லாமே நன்மைக்கு ஏதுவானது, அது கிறிஸ்துவுக்குள்ளாக உண்டாக்கப்பட்டது, அவர்தான் படைப்பின் நாயகர் என்று சொல்லிவிட்டு அவரே மனிதனானார். ஆகையினாலே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே விழிப்பாயிருங்கள் என்று சொல்கிறார். ஆகையினால்தான் அந்த கிரியேஷன் முக்கியமானதினாலே, படைக்கப்பட்டது முக்கியமானதினாலே அது மீட்கப்பட வேண்டும். அது சீர்கெட்டு போன போது அதை மீட்கும்படியாக ஆண்டவர் வந்தார். அப்ப இயேசு கிறிஸ்து உன்னுடைய சுப்ரீமசி, கிரியேஷன்லையும் அவர் தான் மேலானவர், அதுபோல ரிடெம்ஷன்லையும் அவர் மூலமாதான் மீட்பு என்பதை அவர் தெளிவாக எடுத்து சொல்கிறார். இப்படி அவர் மூலம் நம்ம மீட்பை பெற்றுக்கொள்வோமானால் என்ன நடக்கும்? நம்ம தேவனற்றவர்களா இருந்தோம், பாவத்துல வாழ்ந்து வந்தோம், அவரை விட்டு விலகி இருந்தவங்களா இருந்தோம். இப்போ இயேசுவினுடைய மீட்பின் மூலம் பரிசுத்தர்களா இருக்கிறோம், நாம் குற்றமற்றவர்களாக இருக்கிறோம். இந்த சுவிசேஷத்துக்கு நான் ஒரு ஊழியனாக இருக்கிறேன். இந்த சுவிசேஷத்தினுடைய மேன்மை என்னவென்றால், கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறதே அந்த மகிமையின் ரகசியம். இந்த ரகசியம் இதற்கு முன்னதாக இப்பொழுது வெளிப்பட்டது போல வெளிப்படுத்தப்படவில்லை. அது என்னது? நீங்கள் யூதர் அல்லாதவர்கள், நீங்கள் புற இனத்து மக்கள், ஆனால் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருக்கிறார். இது ஆண்டவர் தந்திருக்கக்கூடிய நற்செய்தி. இதற்கு நான் இந்த சுவிசேஷத்தை கூறி அறிவிப்பதற்கு நான் ஊழியனாக இருக்கிறேன், நியமிக்கப்பட்டிருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். ஆகையினாலே அவர்களுக்காக மன்றாடி போராடி ஜெபிக்கிறார். எதற்காக? நீங்கள் அவருக்குள் பேர் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும், அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், அவருக்குள் நீங்கள் நடந்து இந்த பூமியில் வாழ வேண்டும், இப்படி நீங்கள் பெருக வேண்டும் என்று சொல்கிறார். ஏன் இப்படி அவரால் செய்ய முடிகிறது என்றால், தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம், the totality of godness dwells in human form, in bodily form in Christ. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக இருக்கிறது. அதுக்கு மேல உங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம். ஆகையினால நீங்க அவருக்குள்ள வேர்கொள்ள முடியும், அவருக்குள்ள கட்டப்பட முடியும், அவருக்குள்ள நீங்க நடந்து பெருக முடியும். ஆகையினால சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள்ள தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் இருக்கிறது. அவருக்குள்ள நீங்க பரிபூர்ணம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அருமையான விசுவாசிகளே, உங்களுக்கு இதுக்கு மேல என்ன வேணும்? ஆகையினால இந்த தவறான போதனைகள் எல்லாம் விட்டு விலகி வாழுங்க என்று அவர் சொல்கிறார். இது எப்படி சாத்தியமாயிற்று? இது எப்படி சாதிக்க முடிந்தது என்றால், ஒரு காலத்துல பாவத்தில் மரித்தவர்களாக இருந்த அவர் உயிர்ப்பித்து நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து நமக்கு எதிரடியாக இருந்த கையெழுத்தை குலைத்து சிலுவையின் மேல ஆணி அடித்து அதெல்லாவற்றையும் அவன் அதிகாரங்கள் எல்லாம் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவருடைய சிலுவை பாடு மரணம், அது த சென்டர் ஆஃப் த காஸ்பல். அவர் செய்த காரியத்தினுடைய மையமாக இருக்கிறது. அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன், நான் இயேசுக்கு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவே அன்றி வேறெண்டையும் நான் மேன்மைப்படுத்த மாட்டேன், பிரசங்கிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். ஆகையினால கிறிஸ்துவே இப்படி உங்களுக்காக பாடுபட்டு வெற்றி சிறந்தவராக இருப்பதனால, அவருக்குள்ள எல்லா பரிபூர்ணமும் இருப்பதனால, அவருக்குள்ள நீங்க பரிபூர்ணமா இருப்பதனால உங்களுக்கு ஏன் இந்த தவறான போதனை? ஏன் இதை நீங்க பின்பற்றணும்? ஏன் அவங்க சொல்லுகிற அந்த தவறான வழிபாடு முறைகள் எல்லாம் உங்களுக்கு வேணும்? அதெல்லாம் வேண்டாம். கிறிஸ்துவே உங்களுக்கு போதுமானவர் அப்படின்னு சொல்லிவிட்டு 3ஆம் அதிகாரத்துக்குள்ள இப்படி நீங்க கிறிஸ்துவ அறிந்திருப்பீங்களானா, உங்களுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல, உங்களுடைய அனுதின வாழ்க்கையில நீங்க ஜெபிக்கிறீங்க, நீங்க ஆராதிக்கிறீங்க,
அதெல்லாம் நல்லதுதான். ஆனா உங்களுடைய அனுதின வாழ்க்கையில நீங்க எப்படி வாழணும் என்பது ரொம்ப முக்கியம்னு 3ஆம் 4 அதிகாரங்கள்ல அவர் சொல்கிறார். அப்ப அவர் சொல்கிறது, உலகத்துல இருக்கக்கூடிய அந்த துன்மார்க்கமான வாழ்க்கை அது வேண்டாம்ப்பா. அதை விட்டு நீங்க ஒரு காலத்துல அப்படிதான் இருந்தீங்க. ஆனா இப்ப அது உங்களுக்கு வேண்டவே வேண்டாம். அதை விட்டு விலகி கொள்ளுங்க. ஆனா அதுக்கு பதிலா நீங்க புதிய மனுஷனை தரித்திருக்கீங்களே, அந்த மனுஷனை வெளிப்படுத்துங்க. அந்த உங்களை பார்க்கிறவங்க உங்க மேல அணிந்திருக்கிற உடையை நீங்கள் பார்ப்பது போல அவங்க உங்களுக்குள்ள அந்த புதிய மனுஷனை அவங்க அதை பார்க்கட்டும். அப்படி உங்க வாழ்க்கை அமையட்டும். உங்க அனுதின வாழ்க்கை ஜபிக்கும் போது, ஆராதிக்கும் போது, தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் கொள்ளும் போது, அப்படிப்பட்ட தருணங்களில் மாத்திரமல்ல, அன்றாடக வேலைகளில், அன்றாடக வாழ்க்கையிலே நீங்க புதிய மனிதனை தரித்து கொண்டவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நீங்க தரித்து கொண்டா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களுக்குள்ள ஏற்றத்தாழ்வுகள் இருக்காது. தேவையில்லாத பிரிவினைகள் எல்லாம், இந்த உலகம் புகுத்தி இருக்கக்கூடிய பிரிவினைகள் எல்லாம் நீங்க ஒதுக்கி விடுவீங்க. நீங்கெல்லாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்கணும், மன்னித்து ஏற்றுக்கொள்ளணும். அப்புறம் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பு இருக்குல்ல, அதைத்தான் நீங்க தரித்து கொள்ளணும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இப்படி உங்களுக்கு இருக்கும்போது கர்த்தருடைய வசனம் அது உங்கள வாசமாய் இருப்பதாக. அந்த வசனத்தை விட்டுறாதீங்க. அதாவது மனுஷங்கள்லாம் பல காரியங்களை போதிப்பாங்க, சொல்லுவாங்க, புதுசா வரும். ஆனா கர்த்தருடைய வார்த்தை அது உங்களுக்குள்ளாக வாசமாய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்கிறார். இசை வழியாகவும் பாடல் வழியாகவும் ஒருவருக்காக ஒருவர் புத்தி சொல்லுங்கள். அந்த காலத்துல இப்ப நம்ம கையில வச்சிருக்கிற மாதிரி பிரிண்டட் ஃபார்ம்லயோ இல்ல எலக்ட்ரானிக் ஃபார்ம்லயோ வேத புஸ்தகம் கிடையாது, பைபிள் வசனங்கள் கிடையாது, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு என்று கிடையாது. அந்த காலத்திலே ஜபாலயங்களிலே எங்கேயாவது அல்லது ரபிமார்களிடத்துல யாரிடத்திலாவது இந்த பழைய ஏற்பாட்டில் உள்ள புத்தகங்கள் இருக்கும். அப்பொழுதுதான் அங்கொண்டு இங்கொண்டாக இந்த நிருபங்கள் எல்லாம் வர தொடங்கி இருக்கின்றன. கிறிஸ்தவ கோட்பாடுகளை அறிந்து கொள்ள வேண்டுமானால் வாய் வழியாகத்தான் அது வர வேண்டும். ஓரல் டீச்சிங் அதுதான் அதிகமா இருந்த ஒரு காலம். ஆகையினால அவங்க அந்த கிறிஸ்தவ போதனைகள் அநேகத்தை பாடல் வழியாக, ஏன்னா அது பாட்டு வழியாக வரும் பொழுது, இசை வழியாக வரும் பொழுது மறந்து விட முடியாதபடிக்கு மனதுக்குள்ளே தங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை அவங்க பயன்படுத்தினாங்க. அப்படி அவங்க பயன்படுத்துறத அவர் ஊக்குவிக்கிறார். நீங்க அப்படி செய்யுங்க. அப்போ பாட்டு, கிறிஸ்தவ பாடல் என்பது தட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் அ பெர்ஃபார்மன்ஸ் அப்படியாக இல்லாதபடிக்கு அது ஆவிக்குரிய ஒரு கண்ணோட்டத்தோடு கூட ஒருவருக்கொருவர் உதவி செய்யும்படியாக. அது ஒருவருக்கொருவர் என்று இருக்கும்போது எல்லாரும் பாடுறதையும் நம்ம கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம் இல்ல, அல்லது எல்லாரும் பாடணும். சிலர் பாடுறாங்க, சிலர் சும்மா நின்றுட்டு இருக்கிறாங்க, அப்படி இல்லாதபடி வீட்டிலையும் பாடணும், கூடியிருக்க சமயத்திலையும் பாடணும் இல்லையா? அதான் முக்கியம். கர்த்தர் அப்படி நமக்கு பாடல்களை தரவாராக. அதுக்கேற்ற விதமா பாடல்களை ஏற்றக்கூடிய மக்களை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே, உங்களுடைய சத்தியத்தை நல்ல முறையில நாங்க புரிந்து கொள்ள, நாங்க மனதில் நிறுத்தி வைத்துக் கொள்ளக்கூடிய பாடல்களை எழுதக்கூடிய மக்களை எழுப்பித்தாரும் ஆண்டவரே என்று நாம் கேட்போம். இப்படி சொல்லிவிட்டு அவர் அந்த பிற இனத்து மக்களோடு துன்மார்க்கம் வேண்டாம், கிறிஸ்தவ விசுவாசிகளோடு ஐக்கியமா அன்பில நிலைத்திருங்க, ஒருக்கொருவருக்கர் புத்தி சொல்லுங்க சொல்லிவிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறார். அவங்கள நெருக்கமா இருக்கக்கூடிய மக்களுக்குள்ள போறார். நான் போன முறை சொன்ன மதர் தெரசா இப்படி சொன்னாங்க, இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த வேர்ல்ட், கோ ஹோம் அண்ட் லவ் யோர் ஃபேமிலி. நீங்க உலகத்தை மாற்றணும்னு விரும்புவீங்களானா உங்க வீட்டுக்கு போங்க, உங்க குடும்பத்தை நேசிங்க. ஏனென்றால் எருசலேம்ல சாட்சியா இருக்காதவங்க யூதயா முழுவதிலேயுமோ அல்லது சமாரியாவிலேயோ பூமியின் கடைசி பரியந்தமோ இருக்கிறது ரொம்ப கஷ்டம். முதலிடம் உங்கள் குடும்பம். ஆகினால அவர் மனைவிகளை பற்றி சொல்கிறார். மனைவிகளும் கணவர்களும் ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். தேர் இஸ் நோ காம்படிஷன். அவங்க கொலோசிய விசுவாசிகள் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ். அதனால பவுல் அப்போஸ்தலன் கர்த்தர் கேட்கும்படியாக உங்கள் புருஷன்மார்களுக்கு கீழ்ப்படிங்கள் என்று சொல்கிறார். அப்போ சில புருஷன்மார்கள் கர்த்தர் கேட்காதபடி சில காரியங்களை சொன்னாலும் அதை அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம்.
ஆகினால விசுவாசிகளின் குடும்பத்துல இந்த காரியம் பின்பற்றப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. புருஷர்களே என்று சொல்லும்போது அன்பு கூறுங்கள், கசந்து கொள்ளாதிருங்கள் என்று சொல்கிறார். அதாவது நீங்க எபேசியர்களின் நிருபத்தெல்லாம் இந்த பகுதியோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அங்க கிறிஸ்து ஒரு மாதிரியா சொல்லப்பட்டிருக்கிறார். கிறிஸ்து மனவாட்டியாகிய சபையின் மேல அன்பு கூர்ந்து தம்மையே ஒப்பு கொடுத்தார். அதாவது ரியல் ஸ்பிரிச்சுவல் லீடர்ஷிப் இன்வால்வ்ஸ் சர்வீஸ். புருஷன்மார் தங்களுடைய கணவன்மார் தங்களுடைய மனைவிமார நேசிக்கணும், அவங்களுக்கு உதவி செய்யணும். கிரைஸ்ட் இஸ் த மாடல். அதுக்கப்புறம் பிள்ளைகளை குறித்து அவர் சொல்லியிருக்கிறாரு. இவங்க இந்த பிள்ளைகள் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிறிஸ்டியன்ஸ், மோஸ்ட் ப்ராபப்ளி தே பிலாங் டு அ கிறிஸ்டியன் ஃபேமிலி. ஆகினால எல்லா காரியத்திலையும் நீங்க உலகத்துக்குள்ள நுழைஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போனா, சமுதாயத்துக்குள்ள போனா அங்க வேற விதமா சொல்லுவாங்க. ஆனா உங்க அப்பா அம்மா சொல்கிற காரியத்தை நீங்க கீழ்ப்படிங்கன்னு சொல்லிட்டு, பிதாக்களே உங்க பிள்ளைங்களாம் ரொம்ப ஃப்ரெஜைல், தே ஆர் நாட் yet matured, they are still inexperienced, anytime they may break down. ஆகையினால அவங்கள கோபமூட்டாதிருங்கள், ஞானமா அவங்களுக்கு புத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேலை செய்கிற இடத்துல எப்படி இருக்கணும்னு மாஸ்டர்ஸ் சர்வன்ஸ் அதை பத்தி அவர் சொல்லுகிறாரு. அங்க சர்வன்ஸ் நம்ம தமிழ் பைபிள்ல வேலைக்காரன் போட்டிருக்கு சரியானபடி ஒருவேளை அடிமைகளே என்னும் சொல்ல முடியும். ஏன்னா அந்த கிரேக்க வார்த்தை ரெண்டுக்குமே உரிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆகினால பணி செய்கிறவர்களே, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவ சேவிக்கிறதுனால எல்லா காரியத்திலையும், வீட்டு வேலையானாலும் சரி, கஷ்டமான வேலையானாலும் சரி, கபடமில்லாத இருதயத்தோட எதை செய்தாலும் கர்த்தருக்கென்றே செய்யுங்கள். அப்போ உங்களுக்கு சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதே சமயத்துல எஜமான்களுக்கு நீங்க முரட்டுத்தனமா இருக்கக்கூடாது. நோ, தேர் இஸ் அ மாஸ்டர் இன் ஹெவன். உங்களுக்கு மேலாக ஒரு எஜமான் இருக்கிறார். ஆகினால டூ வாட் இஸ் ஜஸ்ட் அண்ட் ரைட். நேர்மையானதையும் செவ்வையானதையும் நீதியானதையும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு தன்னுடைய பிரேயர், எனக்காகப்பா நீங்க ஜெபம் பண்ணுங்க, நானே உங்களுக்கு இவ்வளவு காரியங்களை சொல்லிட்டேனே, எனக்கு ஜெபம் தேவை அப்படின்ட்டு என்னை இந்த ஜெயில இருந்து, இந்த செயின்ல இருந்து ரிலீஸ் பண்ணுங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்க வேண்டாம். ஆண்டவர் வசனம் செல்லும்படியான வாசல திறந்து தரும்படியா ஜெபிங்கிறார். நான் சிறையில இங்க இருக்கும் பொழுதும், சங்கிலிகளால கட்டப்பட்டிருக்கும் பொழுது கூட திருவசனம் செல்ல முடியும். திருவசனம் மக்களை தொட முடியும். எந்த ஒரு சூழ்நிலையும் கர்த்தருடைய வசனம் அடைபட்டு போகவில்லை. அது கட்டப்பட முடியாதது. அதுக்கு திறந்த வாசல் ஆண்டவர் உண்டாக்க முடியாது ஜெபிங்க அப்படின்னு சொல்கிறார். அதாவது by this time he has learned that God could use him in any situation. அது ஷிப்ரெக் ஆனாலும் சரி, அது அல்லாட்டி பிலிப்பியன் ஜெயில ஒரு அற்புதமான விடுதலை கிடைச்சதே, அந்த மாதிரியான சூழ்நிலை ஆனாலும் சரி, இப்ப இதை எழுதிட்டு இருக்காரு கையில விலங்கு போட்டு, அந்த மாதிரி சூழ்நிலை ஆனாலும் சரி, I am in God's hand. God can use me as his instrument. அதனால வசனம் செல்வதற்கான வாசல் எனக்கு திறக்கணும்னு சொல்லி ஜெபம்னுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்படி சொல்லிவிட்டு நீங்க என்ன செய்யணும்? அவர் தான் செய்யறாரு, அவர் தானே தலைவர், அவர் தானே அப்போஸ்தலர், அவரு தானே ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு அப்படின்னு நீங்க இருங்காதீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை ஞானமா பயன்படுத்துங்க. மேக் த பெஸ்ட் யூஸ் ஆஃப் டைம் அமங் நான் பிலீவர்ஸ். அதே சமயத்துல யூ மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் டு கிவ் த ரைட் வேர்ட் டு த அவுட்சைடர்ஸ். மற்றவங்களுக்கு ஏற்ற வார்த்தை சொல்லும்படி உங்களுடைய வார்த்தைகள் சாரமேறினதாக இருக்கணும். த கண்டென்ட் அது எப்படி இருக்கணும்? அது நல்ல முறையில சரியானதா அமைந்திருக்கணும். அதே சமயத்துல யூ மஸ்ட் ஹாவ் த கன்சர்ன். எப்படி உங்களுக்கு சொல்றது? யூ மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட். அவர் சொல்கிறார், அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும், ஆல் த டைம், கிருபை பொருந்தினதாயும், your concern is expressed, உப்பால் சாரம் ஏறினதாயும், there must be some content. ஏதோ சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அல்ல, கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் ஏறினதாயும் இருக்கட்டும். That needs preparation, that needs prayer.
ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைய நம்ம எல்லாருக்கும் தரணும் அப்படின்னு அந்த கொலோசையருக்கு அவர் எழுதின மாதிரி நாமும் நம்ம ஆயத்தப்படுத்துவோம். இப்பதான் நம்ம கடைசி பகுதிக்குள்ள போறோம். 7ஆம் வசனம் நம்ம போன தடவை பார்த்துட்டோம். ஆனா அதுல இருந்து நம்ம ஒவ்வொருத்தையா பார்த்துட்டு போலாம். 7ஆம் வசனத்துல இருந்து இந்த 7ஆம் வசனத்துல இருந்து 17ஆம் வசனம் வரைக்கும் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய கம்பேனியன்ஸ், நம்ம பவுல் ஒரு டீம் மேன் என்று அதனால நம்ம அறிந்து கொள்ள முடிகிறது. அவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மாடலை பின்பற்றினார். ஜீசஸ் வாஸ் அ டீம் பர்சன். அவர் 12 பேரை தெரிந்து கொண்டார். பிறகு 72 பேரையோ அவர் தேர்ந்தெடுத்து அவர் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக அனுப்பினார் என்று பார்க்கிறோம். இப்ப இந்த பகுதியில கொலோசையர்கள் நிருபத்துல 10 பேர் அவங்களுடைய பேரை பவுல் எழுதியிருக்கிறார். இதே மாதிரி ரோமர் எழுதின நிருபத்துல 16ஆம் அதிகாரத்துல 1 முதல் 16 வசனங்களை வாசிக்கும் போது அந்த ரோமாபுரிக்கு அவர் இன்னும் போகவே இல்லை. அங்குள்ள விசுவாசிகளை அவர் பார்க்கவே இல்லை. ஆனா அவர் அங்க நிறைய பேர்களை பயன்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 26 பேர்களையும், இன்னும் சில விசுவாசிகள், பேர் சொல்லப்படாதவர்கள், அவர்களையும் பற்றி அந்த ரோமர் 16ஆம் அதிகாரத்துல 1 முதல் 16ல அவர் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். எப்படி கிறிஸ்தவ ஐக்கியம், கிறிஸ்தவர்களுடைய அந்த அமைப்பு அல்லது சபை, அது ஒரு சரீரம். அதுல பல அவயங்கள் இருந்தாலும் அதுல வேறுபட்ட அவயங்களுக்கு வித்தியாசமான வேலைகள், பொறுப்புகள், வரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதன்படி அவரவர் செய்ய வேண்டும். நீங்க ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 3 முதல் 8 வசனங்களை பார்த்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலன் அதை மிகவும் அழகாக அவர் சொல்வதை நம்ம பார்க்க முடியும். அதுல நமக்கு அருளப்பட்ட கிருபையின் வரத்தின் கிருபையின்படியே என்ன சொல்கிறார்? அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாசத்தின் அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் இருக்க வேண்டும். எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல நம்ம ஒருவருக்கொருவர் அவயங்களா இருக்கிறோம். ஆகையினால பவுல் சொல்கிறாரு, எல்லாரும் பவுலாயிர முடியாது, எல்லாரும் தீத்துவா இருக்க முடியாது, எல்லாரும் மார்க்குவா இருக்க முடியாது, ஆனா எல்லாரும் வேணும், எனக்கு இவங்க எல்லாம் வேணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். We are all differently made and equipped to work together as one body. குட் நியூஸ் மெசஞ்சர்ஸ்ல இணைந்திருக்கக்கூடிய அருமையான விசுவாச நண்பர்களே, நீங்கள் குட் நியூஸ் மெசஞ்சர்ஸ் இயக்கத்துக்கு மாத்திரமல்ல, தேவனுடைய திருச்சபைக்கு கட்டாய அவசியம். ஒரு பவுல் மாத்திரம் இருந்தா போதாது. அங்கே ஒரு நிம்பாவும் வேணும், அங்க ஒரு தீகுக்கும் வேணும் இல்லையா? நீங்களும் வேணும். உங்களுடைய ரோல் என்ன? நீங்க என்ன செய்ய போறீங்க? கொலோசியர்களின் நிருபத்தை படித்த பின்னால, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், நான் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்பீங்களா? ஆண்டவர் நிச்சயம் உங்களை வழி நடத்துவார். இப்போ முதலாவது சொல்லியிருக்க ஆட்களுக்குள்ள போலாம். ஆளை பத்தி 7ஆம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதுல தீகுக்கு அப்படிங்கிற ஆளை குறித்து பார்க்கிறோம். தீகுக்கு என்றால் ஆக்சிடென்டல், பை சான்ஸ். எதுக்குதான் அந்த பேர் வச்சாங்களோ அவங்க அப்பா அம்மான்னு தெரியல. ஆனா அவரு பை சான்ஸா இந்த பூமியில வரல, ஆண்டுடைய திட்டத்தின்படியாதான் வந்தார். ஆக்சிடென்டலா அவர் பவுல் அப்போஸ்தலனோட சேரல, தேவனுடைய தீர்மானத்தின்படிதான் சேர்ந்து ஊழியத்தில் ஈடுபட்டார். ஆசியா பகுதியை சேர்ந்த இவரு பவுல் அப்போஸ்தலனுடைய 1ஆம் 2ஆம் அவருடைய அந்த ரோமாபுரி சிறை அனுபவத்துல கூடவே இருந்தவர். இவர் எபேசுக்கும் கொலோசைக்கும் பவுல் எழுதி கொடுத்த நிருபங்களை கொண்டு போனவர். அவரை குறித்து பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற அந்த வார்த்தைகள் மிக ஒப்பற்ற அருமையான வார்த்தைகள். நம்ம போன முறை அதை நம்ம லேசா படித்தோம். நான் வாசிக்கிறேன். பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலையாளுமாய் இருக்கிற தீகிக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். வெறும் தீகிக்கு அப்படின்னு சொல்லாம அவனுக்கு 3 அடைமொழிகளை கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் என்ன சொல்கிறார்? பிரியமான சகோதரன். நான் அவனை பார்க்கும்போது அவன் என்னுடைய குடும்பத்தான், நானும் அவனும் ஒரே தந்தையில இருந்து வந்தவங்க, நாங்க ஒரே குடும்பம், சகோதரன் அப்படின்னு பாக்குறேன். அது சாதாரண சகோதரன் இல்ல, சண்டை போட்டுட்டு இருக்க சகோதரர்கள் இல்ல, பிரியமான beloved brother அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. அதுக்கப்புறம் உண்மையுள்ள ஊழியக்காரன், trustworthy faithful servant அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் உடன் வேலையாள். நான் முதலே சொன்னேன்னு நமக்கு எல்லாருக்கும் வித்தியாசமான பணிகள் இருக்கின்றன. அதே மாதிரி பவுல் ஒண்ணு செய்யறாரு, தீகுக்கு ஒண்ணு செய்யறாரு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேம்ல வித்தியாசமான ரோல்ல மக்கள் விளையாடுறாங்களே, கிரிக்கெட்டோ ஃபுட்பாலோ பேஸ்கெட் பாலோ, வித்தியாசமான ரோல். அதே மாதிரி இவரும்
ஒருத்தர் அவர் வேலையை செஞ்சுட்டு போறாரு, நான் என் வேலையை செஞ்சுட்டு போறேன். அந்த மாதிரியா? கர்த்தருக்குள், அதாவது we have one uniform, we have one goal, we are united together, we are not அவன் வேலையை அவன் செய்யறான், என் வேலையை நான் செய்யறேன், அப்படி இல்லை. அவனும் என் காலத்துல என்னமத்து பண்ணிட்டு இருக்கான், நான் பண்றேன், அப்படி இல்லை. அருமையானவர்களே, இன்னைக்கு திருச்சபைகள் எவ்வளவு உடைந்து போயிருக்கின்றன, இயக்கங்களுக்குள்ள எவ்வளவு பிரிவினைகள் இருக்கின்றன. ஒவ்வொருத்தருக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறாரு. நம்ம எல்லாரும் உடன் வேலையாட்கள் தானே, ஆண்டோடைய ராஜ்யத்தை தானே நாம் எல்லாரும் கட்டுகிறோம். அப்படிப்பட்ட பார்வை, அணுகுமுறை நம்மகிட்ட கட்டாயம் வேணும். ஆனா இதுல பாத்தீங்கன்னா, இந்த 3 முறை சொல்லும்போது பவுல் முதல்ல சொல்றது பிரியமான சகோதரன். ஒரு உடன் வேலையாள், யாரோ ஒருத்தர் ஊழியத்தோடு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, இவர் அங்கிருந்து வந்திருக்காரு, இவர் பேசுவாரு, சரி அவர் ஊழியம் செய்யறாரு, அதோட முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவர் நம்ம பார்க்காமலே விட்டுறலாம். ஆனா அவர் உடன் ஊழியர். ஆனா உண்மை உள்ள ஊழியக்காரன்னு அவரை கொஞ்ச நாளா தெரிஞ்சிருக்கணும், சில வருஷங்களாவது தெரிஞ்சிருக்கணும். அதுவும் கஷ்டமான சூழ்நிலைகளில் அவர் எப்படி நடந்தாருங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவருடைய வேல்யூ தெரியும். அவருடைய ரோல் மாத்திரம் இல்ல, அவருடைய வேல்யூ, வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஹி இஸ், ஹவு மச் வேல்யூபிள் ஹி இஸ் அப்படிங்கிறது தெரிய வரும். ஆனா அதை விட மேலானது, ஐ எம் க்ளோஸ்லி ரிலேட்டட் டு ஹிம், ஹி இஸ் மை பிரதர். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட பார்வை பவுலுக்கு அந்த ஜென்டைல் கிறிஸ்டியன் மேல இருந்தது இல்ல. நாம பிற விசுவாசிகளையோ உடன் ஊழியர்களையோ பார்க்கும்போது எப்படி பார்க்கிறோம்? ஹி இஸ் அ கோவர்க்கர், அப்படி பார்க்கிறோமா? ஹி இஸ் அ ட்ரஸ்ட்வர்தி பர்சன், அல்லது ஹி இஸ் மை பிலவட் பிரதர், நாங்க எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. இந்த பூமியில நாங்க ஒருவேளை வெவ்வேறு இடங்களில் இருக்கலாம், வெவ்வேறு பணிகளை செய்யலாம், ஆனா பரலோகத்துல நாங்க எல்லாரும் தேவனுடைய சமூகத்துல இருப்போம். ஆமேன், ஹல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன செய்வாராம், உங்கள் செய்திகளை அறியவும் உங்கள் இருதயங்களை தேற்றவும் அவனையும் உங்களில் ஒருவனாய் இருக்கிற உண்மையும் பிரியமும் உள்ள சகோதரனாகிய ஒனேசிமு என்பவனையும் உங்களிடத்தில் அனுப்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இன்னொருத்தர் பேரையும் இங்க சேர்த்துக்கிறாரு. இவங்க 2 பேரையும் அனுப்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிற பார்க்கிறோம். எதுக்காக அனுப்புறேன்? உங்க செய்திகளை நான் கேட்கணும்ப்பா. அப்புறம் அவங்க உங்க இருதயத்தை தேற்றுவாங்க, உங்களை திடப்படுத்துவாங்க. அதாவது இது ரெசிப்ரோக்கர். உங்களை செய்து நாங்க அறிஞ்சுக்கிறது மாத்திரம் இல்ல, நீங்க என்கிட்ட வந்து சொல்றீங்க, ஆனா உங்களை அவங்க தேற்றுவாங்க, உங்களை அவங்க பலப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தீகுக்கு பற்றி நம்ம அப்போஸ் நடவடிக்கைகள்லையும் பல இடங்கள்ல நம்ம பார்க்கிறோம். இந்த தீகுக்கு இப்படி நம்ப தகுந்த ஒரு நல்ல ஊழியரா இருந்தார். ஒனேசிமு, அவரு ஒரு ஒனேசிமு அப்படின்னா பிரயோஜனம் உள்ளவன் அப்படின்னு பொருள். ஆனா அவன் பிரயோஜனம் இல்லாதவனா போயிட்டான். அவன் ஒரு அடிமையா இருந்தான். அவன் வந்து பிலேமோன் என்கிற அந்த கொலோசை பட்டணத்துல ஒரு முக்கியமான கிறிஸ்தவ விசுவாசி. ஒருவேளை அந்த விசுவாசி வீட்டுலதான் அந்த சபையை கூடியிருக்கலாம். அந்த வீட்டுல போய் வேலை செஞ்சுட்டு இருந்தவன், அடிமையா இருந்தவன், அங்க உள்ள பொருட்களை திருடிட்டு அவன் ஓடிட்டான். அந்த காலத்துல இருந்த வழக்கப்படி எல்லாரும் கடைசியில ஓடினவங்க எல்லாம் போய் ரோமாபுரியில போய் ஒளிஞ்சுக்குவாங்க. இவனும் அங்க போனான், ஆனா பிடிபட்டான், சிறையில தள்ளப்பட்டான். பவுலோடு கூட சிறையில இருந்தான். கிறிஸ்துவ அறிந்து கொண்டான். கிறிஸ்து எப்படிலாம் மக்களை சந்திக்கிறார் பாருங்களேன். மரத்துல இருந்த சகிவை பார்த்தாரு இல்ல, யோனா மீன் வயிற்றுக்குள்ள இருந்தாரு, இயேசு பார்க்கல, பழைய ஏற்பாட்டு காலத்தாளு, ஆனா அங்கேயும் ஆண்டவர் தொட்டார். இவன் சிறையில இருந்தான், அங்கேயும் ஆண்டவர் தொட்டார். இன்னைக்கும் சிறையில ஆண்டவர் அநேக மக்களை தொடுகிறார். ஆமேன். அவன் கூட இவன் போனான். ஆனா அவனை பற்றி இவன் என்ன சொல்கிறான்? இவன் திரும்பி போகிறதுக்கு வில்லிங்கா இருக்கிறான். He had a total transformation. எப்படி போறது? இனி அவரு என்னன்னாலும் செய்யலாம். அந்த அடிமைக்கு அவங்க இந்த மாதிரி தப்பு செய்தவங்கள அவங்க எதுவும் செய்யலாம். அவங்க அந்த ஒனேசிமு பத்தி சொல்லும்போது, உங்களில் ஒருவனாகிய, அதாவது he belonged to கொலோசை, உங்க ஊர்க்காரன் தான்ப்பா, அவங்களை அனுப்புறேன், இங்க ரோமாபுரியில இருந்து அனுப்புறேன். ஆனா அவன் உண்மை உள்ளவன். அவன் திருடிட்டு வந்தவன் கேள்விப்பட்டோமே, திருடிட்டு ஓடிட்டான்னு கேள்விப்பட்டோம், சிறையில இருந்தான்னு கேள்விப்பட்டோமே. ஆனா கிறிஸ்தவனை மாற்றி விட்டார். இப்ப அவன் உண்மை உள்ளவன். அவன் வாழ்க்கையில ஒரு உண்மையான ஒரு மாற்றம் இருக்கிறது. அவனை நீங்க நம்பலாம். அவனை பத்தி பவுல் சொல்லும்போது, என் உள்ளம் போல் இருக்கிற அப்படின்னு பிலேமோன் 12 நிருபத்துல 12ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறார். அதே நிருபத்துல 10ஆம் வசனத்துல, நான் பெற்ற என் மகனாகிய, அவன் அங்கதான் born again எக்ஸ்பீரியன்ஸ் பெற்றுக்கொண்டான். எனக்கு பிரியமுள்ள
அந்த ஒனேசிமு என்று சொல்வதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒருவனை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் இங்க உள்ள செய்திகளை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுகிறான். அந்த காலத்துல செய்தி பரிமாற்றம் ரொம்ப தாமதமா இருந்திருக்கும். ஆனாலும் அவங்க எவ்வளவு ஆவலா காத்திருந்திருப்பாங்க. இன்னைக்கு நமக்கு அதை சீக்கிரமா செய்ய முடியும் இல்லையா? நாம ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கவும் அவங்களுடைய பாரங்களை சுமக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். 10ஆம் வசனத்துல அரிஸ்தர்க்கு அப்படிங்கிற ஒருத்தர் பற்றி பார்க்கிறோம். அப்படின்னா பெஸ்ட் ரூலர், சிறந்த மூப்பர் அப்படின்னு அர்த்தம். ஒரு நல்ல ஒரு பெரிய ஆளா இருந்திருக்க வேண்டும் போல இருக்குது. இவர் மாசிதோனியா பகுதியை சேர்ந்தவர், தெசலோனிக்கா சபையில ஒரு அங்கத்தினரா இருந்தவர், பவுலப்போஸ்தலனுடைய அவருடைய பிரயாணங்களிலே கூடவே இருந்தவர். 3வது மிஷனரி பயணத்தின் போது அவர் பவுலோடு கூட ஆசியாவுக்கெல்லாம் போயிருக்கிறாரு. அவரு பவுலோடு கூட சிறைச்சாலையிலையும் இருந்தவர். அந்த எபேசு பட்டணத்துல தியானாளின் தெய்வமே எபேசியரின் தெய்வமாகிய தியானாளே பெரியவள் அப்படின்னு ஒரு கலகம் வந்துச்சுதே. அப்ப இவரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இவரு கிரேக்க பகுதிக்கு பவுல் போகும்பொழுது அந்த தீகுக்கு ஓடு கூட இவர் போனவரு. இப்போ பவுலப்போஸ்தலன் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 27 படிக்கிற மாதிரி கப்பல் சேதத்துல இவரும் அங்க இருந்தவர். அந்த கப்பல்ல 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இவரும் போனார். இப்படி ஒரு 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 அருமையான ஒரு மனிதர். அவரும் காவலில் இவரோடு கூட இருக்கிறார். என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தர்க்கு உங்களுக்கு வாழ்த்தல் சொல்கிறான். அப்புறம் 2 யூத கிறிஸ்தவர்களை பற்றி சொல்கிறார். ஒருத்தர் மார்க்கு. மார்க்குக்கு முழு பேர் என்னவென்றால் யோவான் மார்க்கு, ஜான் மார்க். இவர் இந்த கிரேக்கோ ரோமன் ஜூஸ், அதாவது யூதயா விட்டு வெளியில போய் வாழ்ந்தவர். சைப்ரஸ் தீவுல, சீப்ரு தீவுல வாழ்ந்தவர். பர்னபாவுக்கு உறவினன். இவருக்கு 2 பேர் கொடுத்திருந்தாங்க. அந்த ஜான் என்கிற பெயர் எபிரேய பெயர், யோவான் இல்ல. மார்க்ங்கிறது அது அந்த கிரேக்கோ ரோமன் அந்த பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. இவர் பவுலப்போஸ்தலனோட முதல்ல ஊழியத்துக்கு போனாரு. ஆனா அந்த அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துல படிக்கிற மாதிரி அங்க கொஞ்சம் கஷ்டமா அந்த பகுதி இருக்குன்னு தெரிஞ்ச என்னவோ தெரியல, அவர் திரும்பி போயிட்டார். நான் போறேன்னு சொல்லி போயிட்டார் 1வது மிஷனரி பயணத்துல. அதுக்கு இன்னொரு காரணம் சொல்றாங்க. பவுலப்போஸ்தலன் அங்க போய் ரோமர் யூதர் அல்லாதவருக்கு சுவிசேஷம் சொல்றதை பார்க்கும்போது இவருக்கு கொஞ்சம் யூதருக்குத்தான சுவிசேஷம் போகணும் அப்படிங்கிற மாதிரி என்ன வந்திருக்கலாம். அதனால விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. இருக்கலாம். ஆனா பின்னாடி இவர் திருந்து விட்டார். அவர் பின்னாடி திருந்து கடைசியில பர்னபா கூட 2வது மிஷன், அவங்க பவுல் 2வது மிஷனரி பயணத்துக்கு புறப்பட்டு போகும்போது இவர் பர்னபா கூட பிரிஞ்சு போயிட்டாருன்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா இப்போ அவர் பவுலோடு கூட இருக்கிறார். பவுலோடு கூட இணைந்து பணி செய்கிறார். இதுக்கு இடைப்பட்ட காலத்துல இவர் பேதுருவோடு கூட ரொம்ப இணைந்தவர். பேதுரு அவரை குறித்து சொல்லும் போது 1 பேதுரு 5:13 என் குமாரனாகிய மார்க்கும் என்று சொல்கிறார். அவ்வளவு நெருக்கமா பழகக்கூடியவரா பேதுருவோட இருந்தார். ஒருவேளை அந்த காலத்துலதான் இயேசு கிறிஸ்துவ குறித்த அநேக காரியங்களை அவர் அறிந்து மார்க் எழுதின சுவிசேஷத்தை அவர் எழுதியிருக்க முடியும். மார்க் எழுதின சுவிசேஷம் தான் முதலாக எழுதப்பட்ட நற்செய்தி நூல். அதுக்கு பிறகுதான் மற்ற நற்செய்தி நூல்கள் எல்லாம் வந்துச்சுது. இப்படி ஒரு தவறி போனவர், கொஞ்சம் குழப்பமா இருந்தவர். ஆனா அவரு பின்னாடி உதவியுள்ளவரா மாறினார். இன்னைக்கு அவர் செய்த காரியம் மார்க் எழுதின சுவிசேஷம் உலகமெங்கும் மக்களால பயன்படுத்தப்படுகிறது. நம்ம வாழ்க்கையில தடுமாற்றம் ஏற்படலாம். கிறிஸ்தவ ஊழியத்துல கூட சில குழப்பங்கள் வரலாம். ஆனா கர்த்தர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் கைவிட மாட்டார். அது கர்த்தர் செய்கிற காரியம் மாத்திரம் இல்ல, நாமும் செய்யணும். இந்த பவுலப்போஸ்தலனும் பர்னபா மேல கடும் கோபம் கொண்டு பிரிஞ்சு போயிட்டான்னு சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல படிக்கிறோம். ஆனா இப்போ அவன் மார்க்கு பத்து இவனை குறித்து நீங்கள் கட்டளை பெற்றீர்களே 10ஆம் வசனத்துல, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். அவன் நல்லவன்ப்பா, அவன் உதவியா இருப்பான்ப்பா, அவனை ஏற்றுக்கொள்ளுங்க, அவனுக்கு நல்ல வரவேற்பு கொடுங்க அப்படின்னு சொல்லுகிறார். இதுதான் கிறிஸ்தவ பண்பாடு. We learn through mistakes, by misconceptions. We learn to reconcile and accept one another. பிடிச்ச பிடியிலே இருக்கிறதல்ல, புரிந்து கொள்கிறதும் ஏற்றுக்கொள்கிறதும் அவசியம். ஏனென்றால்
we need one another in ministry. இப்ப நடக்கிற காரியத்தை மாத்திரம் அல்ல, லாங் டேர்ம் மினிஸ்ட்ரி. மார்க்கு அன்னைக்கு எவ்வளவு நல்லவரா ஆண்டவருடைய பார்வையில் இருந்திருப்பார். ஆனா அந்த மார்க்கில் சுவிசேஷம் இன்னைக்கு வரைக்கும் உதவியா இருக்கு. பாத்தீங்களா, பவுலுக்கும் அது தெரிஞ்சிருச்சுது. அருமையானவர்களை, இப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோடு உடன் ஊழியர்களை பார்ப்போம். சில சமயம் தவறு செய்யற ஊழியர்கள் கூட இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்காக ஜெபிப்போம். அவங்களை ஏற்ற காலத்துல ஆண்டவர் உயர்த்துவார், மாற்றுவார். இவர் ஒரு யூத கிறிஸ்தவர் மார்க்கு. அடுத்தது யுஸ்து, ஜஸ்டஸ் கால்ட் ஜீசஸ் கால்ட் ஜஸ்டஸ் அப்படின்னு இருக்குது. யுஸ்து எனப்பட்ட இயேசு. இயேசு என்று கிரேக்கத்துல இருக்கிறது தான் ஹீப்ருல ஜாஷ்வா என்று இருக்கிறது இல்லையா? அந்த இவரை பற்றி ரொம்ப அதிகமா வேற எங்கேயும் இல்லை, இந்த ஒரு இடத்துல தான் சொல்லியிருக்குது. இவங்க 2 பேர் தான் யூதர்களா இருந்து கிறிஸ்தவங்களா வந்தவங்க அப்படின்னு சொல்லுகிறார். இவங்க 2 பேரும் என்னுடைய உடன் வேலையாட்கள், இவங்க எனக்கு ஆறுதல் செய்து வந்தவங்க அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பிறகு 12ஆம் வசனத்துல எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்தல் சொல்கிறான், உங்களை சேர்ந்தவனும் கொலோசை பட்டணத்தான் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலையும் தேறினவர்களாயும் பூர்ண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான ரோல் இருக்கிற பாத்தீங்களா? அருமையான நண்பர்களை, இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கீங்களா எனக்கு தெரியல. உங்களுக்கு ஒரு ரோல் இருக்குது, அதை நீங்க தான் செய்யணும். எப்பாப்பிராவினுடைய ரோலை எப்பாப்பிரா தான் செய்யணும். அதை தீவுக்கு செய்ய முடியாது இல்ல. அதை நீங்க செய்யறீங்களா? அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, இவன் தான் ஒருவேளை அந்த கொலோசை பட்டணத்து சபையை உருவாக்கி இருக்கலான்னு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் அடிப்படையில நம்ம கண்ணோக்க முடியும். பவுலப்போஸ்தலனுடைய உடன் பணியாளராக, உண்மையுள்ள ஊழியராக இருந்தவர் போராடுகிறான். அல்லேலூயா. எதுல போராடுகிறான்? தர்ணாவா அல்லது கம்ப்ளைண்ட் எழுதி போடுறதா? மொட்டை கடிதாசமா? இல்ல, ஜபத்தில் போராடுகிறான். ஆமென். தன் ஜபங்களில் ப்ளூரல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஜபத்தை பத்தி இப்படி ஒரு இது நான் வாசித்தேன். கிறிஸ்டியன் பிரேயர் இஸ் a multifaceted act of communication with God. வித்தியாசமான முறைகளிலே தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடியதுதான் கிறிஸ்தவ ஜபம். Encompassing a wide range of expressions like a quiet whisper, a heartfelt conversation, a plea for help, and even a fervent war cry. இந்த ஜெபம் எப்படி வெளிப்படும் என்றால், ஒரு அமைதியான ஒரு விஸ்பர், முறுமுறுக்கு, ஒரு ஒரு விஸ்பர் போல இருக்கிறது. என்ன தமிழ் தெரியல எனக்கு. ஹார்ட்ஃபெல்ட் கான்வர்சேஷன், உள்ள பிரகாரமான ஆண்டவரோடு உள்ள ஒரு சம்பாஷணையா இருக்கலாம், அல்லது ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சி மன்றாடி உதவி கேட்பதா இருக்கலாம், இல்லாவிட்டால் அது ஒரு யுத்த முழக்கமாக இருக்கலாம். ஜபம் இப்படிப்பட்டது கிறிஸ்தவ ஜபம். ஆனா கிறிஸ்தவ ஜபம் இப்படிதான் ஒண்ணுதான் அப்படிங்கிறது இல்ல. ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு சமயத்துல சூழ்நிலையில வித்தியாசமான ஜபங்களை ஆண்டவர் தர முடியும். ஆகினால அருமையானவர்களே, நாம இந்த ஜபங்கள் எல்லாம் செய்யறதுக்கு நம்ம பழகி கொள்ள வேண்டும். முழங்கால் யுத்தம் அப்படின்னு கூட அருமையான சில விசுவாச நண்பர்கள் செய்யறாங்க இல்லையா? அது ஒரு யுத்தம். இப்படி அவன் போராடுகிறான். எதுக்காக? தேவனுடைய சித்தமானதை செய்யறதுல நீங்க தேர்ந்தவங்களா இருக்கணும். அதை குறித்த பூர்ண நிச்சயம் உள்ளவர்களா நிலை நிற்கணும். ஏன் அப்படின்னா, பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பவர் இல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அவர் பிரவேசிக்க மாட்டான் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா? ஆகையினால தேவனுடைய சித்தத்தை குறித்த தெளிந்த அறிவும் அதுல நிலை நிற்கணும் நமக்கு ரொம்ப அவசியம். அதற்காக இவர் இந்த கொலோசை பட்டணத்து விசுவாசிகளுக்காக ஜபிக்கிறார். எப்படி ஜபிக்கிறாரு? எப்பொழுதும் கண்டினியூவஸ். அதுக்குன்னு ஒரு சீசன் இல்ல, எப்பொழுதும் தன் ஜபங்களில், கூட்டு ஜபம் மாத்திரம் இல்ல, தனிப்பட்ட முறையில அவர் ஜபிக்கும் போது அவங்களுக்காக ஜபித்தார். ஆமேன். இப்படிப்பட்ட அருமையான தேவனுடைய பக்தர்கள் நமக்கு வேணும். அவரு கொலோசை பட்டணத்து விசுவாசிகளுக்காகவும், லவதேசியா உள்ள விசுவாசிகளுக்காகவும், எரோபோலி அப்படிங்கிற ஊர்ல உள்ள விசுவாசிகளுக்காகவும் அவர் ஜபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகையினால இவரை குறித்து என்ன வாசிக்கிறோம்? இவரை இந்த ஜபத்துல எப்பொழுதும் போராடுகிறான். 13ஆம் வசனத்துல மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கிறான்.
he is so careful not to lose a single time. அப்படியாக அவன் ஜெபிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலனும் இப்படி ஒரு ஜெப வீரனா இருந்தார். அதனால ரோமர் 15 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்கும் போது அதுல அவரே நானே இப்படி உங்களுக்கு நானே ஜெபிக்கிறேன் அப்படின்னு தன்னுடைய மாடல் அவர் சொல்கிறார். அவர் அப்படி செய்யறதுனால தான் இவனை பார்த்து இவன் ஜெபத்தையும் நீங்க பின்பற்றுங்கன்னு சொல்கிறார். அது பிறகு அவர் 2 பேரை பற்றி சொல்கிறார். லூக்கா, தேமா என்கிற பற்றி சொல்கிறார். லூக்கா பற்றி நமக்கு தெரியும். பிரியமான வைத்தியனாகிய லூக்கா, அவர் இவரோடு கூட அப்போஸ் நடவடிக்கைகள் புஸ்தகத்துல வாசிக்கிறோம். அடிக்கடி பயணம் செய்தவர், கடைசி அந்த ஷிப்ரெக்ல கூட அவர் இருந்தவர். இவர் ஒரு நான் ஜூ, இவர் ஜூ அல்லாதவர். வேதத்துல உள்ள இந்த 66 புஸ்தகங்களில இவர் எழுதின இந்த 2 புஸ்தகங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷமும் அப்போஸ் நடவடிக்கைகள் மாத்திரம்தான் யூதர் அல்லாதவர் எழுதின புத்தகம். ஸ்பெஷலி சோசன் பை காட். வாட் அ வண்டர்ஃபுல் பர்சன் இல்ல? ஆனா அவர் ஒரு டாக்டர், மஸ்ட் ஹவ் பீன் அ கம்பேஷனட் பர்சன். நோய்வாய்ப்பட்டவங்களை பார்த்த உடனே ஐயோ இந்த நோய் எப்படி வந்துச்சுது, இதுக்கு என்ன மருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் அவருக்கு முதல்ல மனசுல வந்திருக்கும் இல்லையா? அப்புறம் he was a historian. அவர் அப்போஸ் நடவடிக்கைகள் 1 அதிகாரத்துல அந்த வாசிக்கும் போது 1 வசனம் 2 வசனம் வாசிக்கும் போது நான் மிகவும் தெளிவா லூக்கா 1 அதிகாரத்திலையும் வாசிக்கிறோம். எல்லாத்தையும் கேட்டு விசாரிச்சு நான் எழுதினேன் லூக்கா 1 முதல் 4 வசனங்கள்ல. அதனால he was a learned scholar. அவருடைய கிரேக்க முறை ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க. அப்போ he was such a learned person, very wise person. இன்னொரு விதத்துல சொல்ல போனா a man of character. ஒரு நல்ல நடத்தையுள்ள, ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை உள்ளவன். அப்படிப்பட்டவன் எழுதி போனது இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் அதை பயன்படுத்துகிறார். What kind of legacy we will leave behind? எப்படிப்பட்ட காரியத்தை, நல்ல காரியத்தை நம்ம விட்டு போவோம் இல்ல? பாருங்க, they were all chosen people, differently talented but belong to one team. Amen. தேமா, இவன் 14 வருஷத்துல வாசிக்கும் போது இந்த பவுல் அப்போஸ்தலன் இவனை பற்றி நல்ல காரியத்தை இங்க நம்ம வாசிக்கிறோம். பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறார்கள். ஆனா பின்னால நம்ம வாசிக்கும் 2 தீமோத்தேயு 4 அதிகாரத்துல 10 வசனத்துல இவன் இந்த பிரபஞ்சத்தின் மேல், இந்த உலகத்தின் பொருட்களின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு விலகி போனான் என்று சொல்கிறத பார்க்கிறோம். ஆனா ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்கா இருந்திருக்கும். என் கூட இவ்வளவு நாள் இருந்து என்னோடு கூட அலைந்து எனக்கு உண்மை உள்ளவனா ஊழியம் செய்தவன் இப்படி போயிட்டானே, இது ஊழியத்தில் நடக்குமா? நடக்கும். இயேசுவானவரோடு கூட 3 வருஷம் இருந்த அந்த யூதாஸ் காரியோத்து போகும்போது ஆண்டவருக்கு எவ்வளவு துக்கமா இருந்திருக்கும். பவுலுக்கு கூட அப்படித்தான் இருந்திருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையின் வழியாத்தான் கர்த்தர் நம்ம சில சமயம் நடத்திட்டு போக முடியும். ஆனா பவுல் அப்போஸ்தலன் சில சமயங்கள்ல அந்த விசுவாசத்தை விட்டு விலகி போறவர்களை நான் அவங்க மேல அவர் பகையா சொல்லல, அவங்க சிட்சிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றார். அந்த மாதிரி கர்த்தர் அவங்களை சிட்சித்து கொண்டு வருவார் என்று நம்ம நம்பலாம். இப்படி இந்த அரிஸ்தர்க்கு, தேமா, மார்க்கு, லூக்கா இவங்க எல்லாம் பிலெமோன் 24 வசனத்திலையும் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். 15 வசனத்துல நிம்பான்னு ஒரு ஆளை பற்றி சொல்லியிருக்கு. நிம்ஃபா அப்படின்னு சொல்லியிருக்குது. அது தமிழ் புஸ்தகத்துல அவன் சொல்லியிருக்குது. ஆனா NIV-ல ஹர் அப்படின்னு சொல்லியிருக்குது. நிம்ஃபா அண்ட் த சர்ச் இன் ஹர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லியிருக்குது. அநேகமா ஒரு பெண்ணாதான் இருந்திருக்கணும். அந்த காலத்துல அநேக வீடுகளில திருச்சபைகள் கூடியிருக்கிறாங்க. இந்த யோவான் மார்க்கு, அவங்களுடைய தாயார் மரியாள், இவங்க வீட்டுலதான் எருசலேம்ல அந்த திருச்சபை கூடியது. அது போல பிரிசில்லா, ஆக்கில்லா அவங்க வீட்லயும் ரோமாபுரியிலையோ பின்னாடி கொரிந்து பட்டணத்திலேயோ கூடியிருக்குது. பிலெமோன் வீட்டுல திருச்சபை கூடியிருக்கிறது. இங்க ஒருவேளை இந்த நிம்ஃபா வீட்டுல கூடினது லவோதிக்கேய சபையா இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. இப்படி அவர் சொல்லுகிறாரு, நான் 2 கடிதங்கள் எழுதியிருக்கிறேன், உங்களுக்கும் எழுதியிருக்கிறேன், லவோதிக்கேயா நான் எழுதியிருக்கிறேன். லவோதிக்கேயாவில் இருக்கிற சகோதரரையும் நிம்பாவையும் அவர் வீட்டில் கூடுகிற சபையும், அந்த லவோதிக்கேயாவையும் சேர்த்து சொல்கிறார்.
அதனால அவர் என்ன சொல்கிறாரு, நீங்க அவங்ககிட்ட இருந்து வர்ற கடிதத்தையும் வாங்கி வாசிங்க. 16ஆம் வசனம். இந்த நிருபம் உங்களிடத்தில் வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிக்கேயா சபையிலும் வாசிக்கப்படும்படி செய்யுங்கள். லவோதிக்கேயாவிலிருந்து வரும் நிருபத்தையும் நீங்களும் வாசிங்கள். அந்த காலத்துல ஸ்கிரிப்சர்ஸ் வந்து ரொம்ப ரேர் மெட்டீரியல். அதனால வாட் எவர் யூ ரிசீவ், யூ எக்ஸ்சேஞ்ச் அண்ட் யூ ரீட் அண்ட் பி என்கரேஜ்ட் அண்ட் என்ரிச்ட் அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அதுல அந்த ஓரல் ட்ரெடிஷன் அவங்க வாசிக்கிறது எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1:3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவர்களை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமீபமா இருக்கிறது. வாசிக்கிறது, அதாவது நம்ம சமயத்துல குவாய்ட் டைம் அப்படின்னு சொல்லிடுறோம், குவாய்ட்டா உட்கார்ந்து படிச்சுட்டு போயிடுறோம். அது ஒரு விதமான படிப்பு தான். ஆனா வேதத்துல வாசிக்கிறது, சத்தமா வாசிக்கிறதும், அதுவும் பெனிஃபிஷியல். நம்ம பாடியில உள்ள சில பாடி பார்ட்ஸ் தட் ரெஸ்பான்ஸ் டு இட், அது தட் அஃபெக்ட்ஸ் அவர் ஸ்பிரிட், அவர் சோல். இல்ல கேட்கிறது, நம்ம சமையல கோயில வாசிக்கும் போது நம்ம பிரசங்கத்தை தான் கேட்கிறோம். பைபிள் போர்ஷன் வாசிப்பாங்கல்ல, அதை கேட்கிறோமா? எப்படி கேட்கிறோம்? இங்க கேட்டாங்க, கேட்கிறவர்கள் யாரு? பாக்கியவான்கள். அருமையானவர்களை நாம வாசிக்கிறவர்களாகவும் கேட்கிறவர்களாகவும் அதை கைக்கொள்கிறவர்களா இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அர்க்கிப்பஸ் அப்படிங்கிற பத்தி ஒருத்தரை பத்தி 17ஆவது வசனத்துல சொல்லியிருக்கிறது. நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி கவனமாயிருப்பாயாக என்று சொல்லுங்கள். இந்த அர்க்கிப்பு அப்படின்னா அந்த பேரு மாஸ்டர் ஆஃப் த ஹார்சஸ். இவன் ஒரு சோல்ஜரா இருந்து கிறிஸ்டியன் ஆயிட்டானா, அல்லாட்டி இவன் அந்த கொலோசை பட்டணத்துல கூடின பிலேமோனுடைய மகனா? யார் வீட்டுல கூடிச்சதோ பிலேமோன், அவனுடைய மகனா அப்படிங்கிறது விவாதத்துக்குரியதா இருக்கிறது. ஆனா இவன் ஒரு ஊழியம் செய்தவனா இருந்தான். அது யாருடைய ஊழியம்? கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியம். அவனாவே ஊழியத்துக்குள்ள வரல. எங்க அப்பா வீட்டுல சர்ச்சு நடக்குது, அதனால நான் ஊழியம் செய்வேன், அப்படி வரல இவன். இவன் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலொழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்காக தானா ஏற்படுகிறது இல்லைன்னு எபிரேயர் 5:4 வாசிக்கிறோம். அதே மாதிரி இவன் தானா வந்தவன் இல்ல, அவன் ஊழியத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். அத அவன் கவனமா நிறைவேற்றும்படி சொல்லுங்க. நிறைவேற்றணும். பெற்றுக்கொண்டா மாத்திரம் போதாது, ஆரம்பித்தா மாத்திரம் போதாது, அதை நிறைவேற்றணும். அதுக்கு அவன் எப்படி இருக்கணும்? கவனமாய் இருக்க வேண்டும். பவுலப்போஸ்தலன் ஊழியக்காரர்களை என்கரேஜ் பண்றதை பார்க்கணும். யங் சர்வன்ஸ் ஆஃப் காட என்கரேஜ் பண்றதை பார்க்கணும். அவனை உற்சாகப்படுத்தணும். தீமோத்தேயு இங்க பார்க்கிறோம், அர்க்கிப்பு, அவங்களெல்லாம் உற்சாகப்படுத்த நம்ம பார்க்கிறோம். 1968ஆம் வருஷம் மெக்சிகோவில் ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு. அங்க டான்சானியா மாரத்தான் ரேசர் ஒருத்தர் ஓடினார். அவர் தான் கடைசியில வந்தார். நடுவுல பாதி பேர் நின்னுட்டாங்க. இவர் கடைசியில வந்த உடனே எல்லாரும் கேட்டாங்க, ஏன் நீ கடைசி வரைக்கும் வந்தீரு? இந்த 26 மைல் ஓடணுமா? உன் உயிரையே பயணம் வச்ச மாதிரி வந்தீரு, ஏன் இப்படி ஓடி வந்தீங்க? பாதி பேர் 16 பேர் நின்னுட்டாங்களே அப்படின்னு சொல்லும் போது அந்த டான்சானியா வீரர் ஜான் ஸ்டீஃபன் அக்வாரி அவர் சொன்னாரு, 7000 மைலுக்கு அப்பால இருந்து இந்த ஒலிம்பிக் கேமுக்கு என் நாட்டு மக்களை நான் அனுப்பும்போது ஓட்டத்தை தொடங்குறதுக்காக மாத்திரம் அனுப்பல, அதை முடிக்கிறதுக்காகவும் அனுப்பினார். ஓட்டத்தை தொடக்கவும் முடிக்கவும், ஊழியத்தை தொடங்கவும் அதை முடிக்கவும். பவுலப்போஸ்தலன் சொல்கிறாரு, நான் என்ன பாடுகளின் வழியா போனாலும் சரி, கர்த்தர் எனக்கு தந்ததை முடிக்க, அதுக்காக எதையும் நான் பயணம் பழையமாய் கொடுக்க நான் ஆவல் உள்ளவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா 18ஆம் வசனம், என் கையினால் எழுதி உங்களை வாழ்த்துகிறேன், நான் கட்டப்பட்டு இருக்கிறதை நினைத்துக் கொள்ளுங்கள், கிருபை உங்களோடு கூட இருப்பதாக, ஆமேன். பவுலப்போஸ்தலன் பொதுவா டிக்டேட் பண்ணார், மற்றவங்க அதை எழுதினாங்க. ஆனா கடைசியில அவர் கொஞ்சமாவது தன் கையினால எழுதி, இது என்னிடத்துல இருந்தான் வந்ததுன்னு அத்தன்டிக்கான ஒரு லெட்டர்ன்னு காட்டுறதுக்காக அவரு எழுதியிருக்கிறார். அவர் இப்படி இது என்னுடைய இதுன்னு சொல்லிட்டு அவரு கிருபை உங்களோடு கூட இருப்பதாக, தகுதியற்ற உங்களுக்கு காட்டப்படும் தயவு. நம்ம இந்த அதிகாரத்தை இப்படி அவர் முடிக்கிறார். இதுல நம்ம என்ன பார்த்தோம்? 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்துல சுப்ரீமசி ஆஃப் கிரைஸ்ட், 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்துல சப்மிஷன் டு கிரைஸ்ட், பி கனெக்டட் டு கிரைஸ்ட், பி யூஸ்ஃபுல் டு பீப்புள், பி கனெக்டட் டு பீப்புள்.
கடைசியா நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புறேன். இந்த 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது பவுல் ஒரு மாடலா இருக்கிறார். இது அவர் எழுதும் பொழுது கைகள் சங்கிலியால கட்டப்பட்டவராக இருக்கிறார். ஆனாலும் ஆண்டவருக்காக பணி செய்தவராக இருந்தார். வாழ்த்துகிறார். மற்றவர்களிடத்திலிருந்து ஆதரவையும் அவங்களுடைய ஆதங்கத்தையும் பெற்றுக்கொள்ள விரும்பல. அவங்களை இவர் வாழ்த்துகிறார். Paul in chains stands out as a model to us to live and to labor for the Lord. எப்படி அவரால் முடிந்தது செயின்ல இருக்கும்போது? The grace that was operative in him is made available to us. இன்னைக்கு நமக்கு அந்த கிருபை கொடுக்கப்படுது. அவருக்கு அந்த கிருபை கொடுக்கப்பட்டது. அதனால சங்கிலியில இருக்கும் பொழுதும் அவர் சாட்சியாய் வாழ்ந்தார், உழைத்தார். Let us accept God's grace offered to us in Christ. கொலோசேக்கு எழுதின நிருபத்தை படித்த அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் அப்போஸ்தலன் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவருக்காக சாட்சியா இருந்தார் அல்லவா? நாம எப்படி இருப்போம்? அவருக்கு கொடுக்கப்பட்ட கிருபை நமக்கும் கொடுக்கப்பட்டது அல்லவா? இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் பரிபூர்ணமா இருக்குது அல்லவா? உங்களுடைய தேவையெல்லாம் பூரணமாக அங்கே பூர்த்தி செய்யப்படுகிறது அல்லவா? உங்களுக்கு வேற என்ன வேணும்? அவர் தானே வேணும். அவர் கிருபை தானே வேணும். அது மாத்திரம் இருந்தா நீங்க உண்மையிலேயே குட் நியூஸ் மெசஞ்சர்ஸா தானே இருப்பீங்க. ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரே, 2000 வருஷத்துக்கு முன்னால இந்த சிறைச்சாலையில இருந்த பவுல் உமக்கு சாட்சியா இருந்தது போல 2025ஆம் ஆண்டு விடுதலையோடு கூட இருக்கிற நான் உமக்கு சாட்சியா இருக்கும்படி என்னை ஒப்புவிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு நீர் என்ன தாழ்ந்து தந்திருக்கிறோ, பொறுப்பு தந்திருக்கிறோ, அதை நிறைவேற்ற என்னை உபயோகப்படுத்தும்னு சொல்லி கேட்போம். ஆண்டவரே, கொலோசே பட்டணம் எங்கேயோ இருந்துச்சு, எப்பமோ அங்க மக்கள் இருந்தாங்க, விசுவாசிகள் இருந்தாங்க. அவங்களுக்கு அன்றைக்கு ரோமாபுரி சிறைச்சாலையில இருந்த பவுல் எழுதின இந்த எழுத்துக்கள் இன்றைக்கும் ஆவியானவரால எங்கள் உள்ளத்தை தொடுவதற்காக துதிக்கிறோம். ஆண்டவரே, பவுல் மாத்திரமல்ல, பவுலோடு உடன்வேலை ஆட்களா இருந்தவர்கள் மாத்திரமல்ல, அந்த கொலோசே பட்டணத்து விசுவாசிகள் எல்லாரும் ஆண்டவரே உமது சரீரத்தின் அவயவங்கள் அப்பா. இன்றைக்கு ஆண்டவரே, நாங்க எங்கெல்லாம் இருக்கிறோமோ, நாங்க எங்க இருந்தாலும் அது பொருட்டல்ல, நாங்க உம்முடைய சரீரத்தின் அவயவம். ஆண்டவரே, பவுலை அன்றைக்கு பயன்படுத்தின கர்த்தர் பவுலோடு கூட உழைத்தவர்களாகிய தீகுக்குவோ, அரிஸ்தர்க்கோ, அர்க்கிப்புவோ, ஆண்டவரே, எங்களை பற்றி என்ன சொல்லப்படும்? எங்களை பற்றி என்ன எழுதப்படும் கர்த்தாவே? நாங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி எங்களை பற்றி எழுதப்படும். இந்த பொறுப்புள்ளவர்களாக, உணர்வுள்ளவர்களாக நாங்கள் எங்கள் வாழ்நாளிலே மீதமுள்ள நாட்களில் வாழ எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். உமக்கே கனமும் மகிமையும் துதியும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.